கிருஷ்ண ஜெயந்தி வரலாறு தெரியுமா? தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்க உள்ள 8வது குழந்தையால் தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று அறிந்த கம்சன் தன் தங்கையும் அவள் கணவனையும் சிறையில் அடைத்து வைத்து பிறந்த 7 குழந்தைகளையும் கொன்றான். 8வது குழந்தையை கொல்ல காத்திருந்த போது நள்ளிரவில் சிறைச்சாலையில் ஆவணி மாதம் கிருஷ்ணர் பிறந்தார். வசுதேவர் கிருஷ்ணரை ரகசியமாக கோகுலத்துக்கு கொண்டு சென்று வளர்ப்பு தாய் யசோதைக்கு ஒப்படைத்தார். யசோதையால் வளர்க்கப்பட்ட கண்ணன் பின்னர் மாமன் கம்சனை கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தார். மகாபாரத போரில் கண்ணன் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார். போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து அவர் வழங்கிய உபதேசமே புனித நூலான பகவத்கீதையாகும். சிறையில் நள்ளிரவில் அவதரித்த அந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் வீட்டை சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலம் போட்டு மாவிலை தோரணங்களால் அலங்கரிப்பது வழக்கம். வாசலில் இருந்து பூஜை அறை வரை அரிசி மாவால் குழந்தையின் கால் தடங்களை பதிப்பார்கள். கிருஷ்ணன் தனது பிஞ்சு பாதங்களை அடியடியாக வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம் கூறுகிறது. அந்நாளில் விரதம் இருப்பதால் நல்ல பலன்கள் கிடைக்கும்.